வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சம்மந்தமாக வந்து ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி விழிப்புணர்வு தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சம்மந்தமாக. முதல்ல பார்த்தீங்கன்னா காம்படிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C1ன்னு ஒரு பேருந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் போகுது. அதில் போய் காம்படிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து படிச்சுக்கிறாங்க. அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னொரு அப்டேட் வந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுது. அப்போ ஓட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டுள்ள சீனியர் சிட்டிசன் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நகர பேருந்துகளை இலவசமாக பயணிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நகர பேருந்துகளில் பயணிக்கும் போது வந்து ஓட்டர் ஐடி ப்ரூஃப் இல்லை ஆதார் கார்டு ப்ரூஃபை காட்டிட்டு வந்துட்டு இலவசமாக பயணித்து ஓட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளும் போயலாம். அது மட்டும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடுள்ளவங்களும் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்கலாம் வந்து இலவசமாக பயணம் செஞ்சு அன்றைக்கி வந்து ஓட் பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி நகர பேருந்துகளை இலவசம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாரு. அது ஒரு அப்டேட்டு. அதுக்கு மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னவே வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நான் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கிரிவலம் போகிறவங்களுக்கு வந்துட்டு சிறப்பு பேருந்துகள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி 1 பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி வருது. அ சித்ரா பௌர்ணமி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து கிரிவலத்தில் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சித்ரா பௌர்ணமி 1க்கு வந்து கிரிவலம் போவாங்க. அதனால் வந்து சிறப்பு பேருந்துகள் வந்து டிஎன்எஸ்சி சார்பில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா வந்து சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பானது. பக்திமயமாக இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து பிற மாவட்டங்கள்லேருந்து கிரிவலம் போகிறதுக்கு வந்து திருவண்ணாமலைக்கு போவாங்க. அதே போல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கூடுதல் பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து டிஎன்எஸ்சி சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த கோரிக்கை நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைமை பாருங்கள். இந்த கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நான் மெயில் பண்ணிடுறேன். தேங்க்யூ.